ஓம் கணேசாய நமக. பணிவர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். வரம் தரும் வக்கிரச்சனி. அதனை சனினாலே அடித்து வெளுக்கிறது தானே, அப்புறம் என்ன வரம் தரும் வக்கிரச்சனி அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு விருச்சிக ராசியில் பிறந்த நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஏற்கனவே 7.5 சனியிலேருந்து துரத்தி அடிச்சுக்கிட்டு வரார். கிட்டத்தட்ட 1 2 3 4 5 ஐ2 10 ஐயரை 2.5 கிட்டத்தட்ட 12.5 வருஷமாக துவச்சி எடுத்துக்கிட்டு இருக்கார். இல்லை, ஏற்கனவே 7.5 சனி 12.5 வருஷத்துக்கு முன்னாடி 7.5 நாட்டு சனி உங்களுக்கு ஆரம்பித்தது. அப்போ துவச்சி எடுக்க தொடங்கினது தான், இன்னும் விட்டபாடாக இல்லை. அந்த மாதிரி ஒரு நீங்கள் இன்னமும் நம்மளை மட்டும் சனி பகவான் பழி வாங்குறாருன்னு கூட நினச்சிக்கிட்டு இருக்கலாம். அந்த அளவுக்கு துரத்தி விளாசுறார். இப்படிப்பட்ட சனி பகவான் பொதுவாக எப்பயுமே சனி பகவானுடைய ஆக்கிரமிப்பு வந்துருச்சுன்னு சொன்னால் செலவினங்கள், கடன்கள், கேவலப்படுதல், சிரமப்படுதல், அதே போல் சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கெல்லாம் கொண்டு போகிறவர் தான் சனி பகவான். என்ன அப்படின்னு சொன்னால், ஒன்று ஒரு குறிப்பிட்ட நிலைப்பாட்டுக்கு கீழே இருக்கணும். அப்படி இருந்தோம்னு சொன்னோம்னா என்ன வேண்டாலும் நடந்துட்டு போகுது, நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு ஒதுங்கிட்டு போயிடலாம். அல்லங்கில் ரொம்ப மேல்மட்ட மனிதர்களாக இருக்க வேண்டும். இப்போ மேல்மட்ட மனிதர்களாக இருக்கும் பட்சத்தில் என்ன அப்படின்னு சொன்னால், எது நடந்தாலும் வெளியில் தெரியாமல் அமுக்கிடுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, ஒரு குளத்தில் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெண் தடுக்கி விழுந்து விட்டால் அது எல்லோருக்கும் தெரியும், 10 பேருக்கு தெரியும். ஏன்னா அந்த குளத்தில் 10 பேர் குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. வலிக்கு விழுந்துட்டா அப்படின்னு சொன்னால் ஏகப்பட்ட பேருக்கு தெரியும். அதுவே வீட்டுக்குள்ள பாத்ரூமில் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது வலிக்கு விழுந்து விட்டால் அது அவளுக்கு மட்டும்தான் தெரியும், அந்த வீட்டில் ஒருத்தருக்கு 2 பேருக்கு மட்டும் தெரியும். இதுதாங்க வாழ்க்கை. இதே போல தான் நம்ம வாழ்க்கையில் இடர்பாடுகள் என்பது குளத்தில் வலிக்கு விழுந்தது போல, அந்த மாதிரியான பல சிரமங்களை பல கேவலங்களை சனியினுடைய ஆக்கிரமிப்பினால் துவச்சி எடுக்கப்பட்டாச்சு. விருச்சிகத்தில் இடையில ஒரு குறுக்கீடு மகரத்தில் வரும் பொழுது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் மூச்சு விடுறாப்புல இருந்துச்சு. ஆனாலும் அது பெரிய அளவில் கை கொடுக்கலை. இந்த 3ஆம் இடத்தை விட்டு 4ஆம் இடத்துக்கு கடந்து போனார். ஏற்கனவே 7.5 சனியில் 7.5 வருஷமாக வெளுத்தெடுத்ததை இந்த அர்த்தாஷ்டமத்து சனியில் 1 மாதத்தில் வெளுத்தெடுத்துட்டார். இந்த மாதிரியாகத்தான் விருச்சிக ராசிக்காரங்க தங்களுடைய பொருளை இழந்து விட்டு, தனக்கான பொருளை இழந்து விட்டு, உதாரணமாக சொன்னால் ஒருவன் தன்னுடைய தொழிலை இழந்து விட்டு, இன்னொரு இடத்துல ஒருவனை பார்த்தோம்னா தன் மனைவியை இழந்து விட்டு, இன்னொரு இடத்துல பார்த்தோம்னா தன்னுடைய பிள்ளை தன்னுடைய பேச்சை கேட்காம அது ஜம்ப் ஆகி போகும்போது தன்னுடைய பிள்ளையை விட்டு பிரிந்து விட்டு, இன்னும் சில இடங்களில் தன்னுடைய பணத்தை தொலைத்து விட்டு, இன்னும் சில இடங்களில் தொழில் வியாபாரத்தில் பணத்தை போட்டு முதலீடு செஞ்சு அந்த எல்லாம் உருவாக்கி கொடுத்ததுக்கப்புறம் அது கோடிக்கணக்கான பல லட்சக்கணக்கான பில்கள் அதெல்லாம் வராமல் நிலுவையில் இருந்து அவுட்ஸ்டாண்டிங் இவ்வளவு இருக்குது, ஆனால் கடன் இவ்வளவு இருக்குது, அவுட்ஸ்டாண்டிங் வரமாட்டக்கு, கடன் நெருக்கிக்கிட்டு இருக்கு, வாழ்க்கையே முடிச்சு கொடுமா அப்படிங்கிற அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. இதுதான் விருச்சிக ராசிக்காரர்களுடைய தோற்றம். இன்றைய நிலையில் அப்படித்தான் இருக்கிறீங்க. இன்னொரு இடத்துல பெண்ணாக இருக்குது. அது பெண் ராசியில் பேசும்போது தனிப்பட்ட வகையில் பேசுகிறேன். நான் பெண்களுக்கென்று நிறைய பேர் வீடியோ கேட்கணுங்கிறீங்க. தனிப்பட்டு எங்களுக்கு போட்டால் என்ன, பெண்களுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிங்களே அப்படின்னு கேட்குறீங்க. ஆகையினால இந்த செட்டு இந்த மீனம் முதல் மேசம் வரை பேசி முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தபடியாக மாந்தியை பற்றிய ஒரு கட்டுரை, அது ஒரு வீடியோ பேசி முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள்லேருந்து இதே வரம் தரும் வக்கிரச்சனி பெண்களுக்கு என்ன செய்யுங்கிறத மீனம் முதலாக மேசம் வரைக்கும் அந்த மாதிரி
பெண்களுக்கு என்று தனிப்பட்ட வீடியோ போட போகிறேன். அப்போ பெண்களுக்கு உண்டான நிலைமையை பற்றி பார்க்கலாம். இப்போ பொது பலன்னு பார்க்குறோம். பொதுவாக எல்லோருக்கும் ஆண்கள் பெண்கள் பொதுவாக அப்படி விருச்சிக ராசியில் பிறந்த அத்தனை பேருமே மிகவும் வாடி வதங்கி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் ஆகும் இது. நமக்கு எப்போ விடிவு காலம் பிறக்கும் என்று ஏங்கி தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த அர்த்தாஷ்டமத்து சனியிலேயே ஒரு கொடுக்கின்ற வகையில், கெட்டவன் எப்பயுமே கெட்டவனாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லையே, அவங்களும் நல்லவர்களாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதுபோல அதாவது சனி அடிக்க மட்டும்தான் செய்வார்னு நினைக்க வேண்டாம், கொடுக்கவும் அவர் செய்வார். அடிக்கிற கைக்குத்தான் அணைக்கவும் உரிமை உண்டு, அணைக்கின்ற கைகளுக்கு அடிக்கவும் உரிமை உண்டு. நம்ம தாய் தகப்பன் நம்மளை அடித்து வளர்த்தாங்கன்னா தான் பிற்காலத்தில் நாம் உருப்படும். நம்ம பள்ளிக்கூட பாடங்களில் நம்மளுடைய வாத்தியவார்கள் நம்மளை அடித்து வளர்த்தாங்கன்னா தான் அறிவு மண்டையில் ஏறி நிற்கும். அதுபோல் நாம் சில இடங்களில் பூர்வ கர்ம வினை பயன்படி நாம் சில சங்கடங்களை அனுபவித்தோம்னா தான் அடுத்து நாம் புண்ணியத்தையும் அனுபவிக்க முடியும். அதே போல தான் அந்த பாவ கர்மங்களிலிருந்து விடுபடச் செய்வது தான் சனியினுடைய வேலை. பிறவி கர்மா, அதாவது முந்தைய ஜென்மத்தில் நாம் செய்த பாவங்களை அதிலிருந்து விடுபட வைக்கக்கூடியவர் தான் சனி. அது அப்படியே இருந்துச்சுன்னு சொன்னால், அப்போ பானையில் சோறு பொங்குறோம், எல்லாத்தையும் கழுவி வைக்கிறது பதிலாக சாப்பாடெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அந்த சட்டி அப்படியே வச்சுருந்தோம்னா நாரி போயிடும். அப்படி நாற்றம் எடுத்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் ஒரு பானை சுரண்டியை வச்சு அப்படி கர்ற புருன்னு சுரண்டி எடுத்து அதை மறுபடியும் ஒரு என்னென்னமோ போட்டு கழுவி எடுக்கிறோம் இல்லையா? அப்படி கழுவி எடுத்தால்தான் அந்த பானை அடுத்த சமையலுக்கு தயாராக முடியும். அதே போலத்தான் சிவபெருமானுடைய சமையலுக்குண்டான பாத்திரங்கள் தான் நாம். எல்லா பாத்திரங்களுமே அவர் யூஸ் பண்ணுகிறார். ஒவ்வொரு பாத்திரத்தையும் ஒவ்வொரு வகையிலே அதை சுத்தம் செய்ய வேண்டிய பொறுப்பு சனி பகவானுடைய கணக்கு. அவர் சமையல் அவர் கழுவி கொடுத்தா தான் பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சமைக்க முடியும். அந்த மாதிரியாக சனி பகவான் நம்மளை தூய்மைப்படுத்துகின்றார். அது சில ராசிக்காரர்களுக்கு அதிக அளவில் தூய்மைப்படுத்த வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுவிடும். என்னன்னா அந்த சமையல் பாத்திரத்தை அடிக்கடி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் அந்த மாதிரியாகத்தான் விருச்சிக ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் இந்த சனியின் சுற்றுச்சூழலில், அதாவது மேசம் முதலாக மீனம் வரையும் வரக்கூடிய அந்த சனியின் சுற்றுச்சூழலில் இது ஒரு ரவுண்டு. இந்த ரவுண்டில் விருச்சிக ராசியை அதிகமாக கழுவ வேண்டிய நிலைமை விட்டது. கழுவி முடிச்சாச்சு. இனி அவர் கொடுக்க வேண்டிய கட்டத்திலே இருக்கிறார். அந்த பானை சுத்தமாகி விட்டது. அதனுடைய அழகை ஈசனிடம் காட்டக்கூடிய தன்மை, அந்த அழகை ஈசனிடம் காட்டக்கூடிய தன்மை தான் வரம் தரும் வக்கிரச்சன். அது 4ஆம் இடத்துல இருந்தாலும் கடுமையாக அவர் வேலை பார்க்கணும். அப்படி வேலை பார்க்கின்ற காலகட்டத்தில் அவர் கூட ராகுவும் சேர்ந்துக்கிட்டார். அப்போ 2 பேரும் சேர்ந்து ஏய் ஒன்று நீ அடிக்கியா இல்லை நான் அடிக்கட்டா அப்படிங்கிற கணக்கில் 2 பேரும் கருப்பாக இருக்கக்கூடிய 2 பேரும் விருச்சிக ராசியை போட்டு பொழந்து கட்டணும்னு நினைக்கிறாங்க இந்த காலகட்டத்தில். ஏன்னா 2 பேருக்குமே அடிக்கிறது தான் தெரியும் அப்படின்னு மக்களுக்கு தெரியும். இவங்க வந்தாங்கன்னா அடித்து துவைக்க தாங்கியா செய்வாங்க, நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும்னு எல்லாரும் நினைக்கக்கூடிய காலகட்டம். 2 பேருமே கருப்பர்கள். சனி அடித்தா வெளியே தெரியும், ராகு அடித்தா வெளியே தெரியாது. வெளியே அடிக்கணும், ஆனால் வெளியே தெரியக்கூடாது, பார்த்துக்கோங்க அதிகாரியை சில பேர் சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதுபோல் அவர் சனி அப்படி கிடையாது. அடித்து துவைச்சி எடுத்தால் நல்லா வீங்கணும், ரத்த அதெல்லாம் வீக்கத்தில் தெரியணும் அப்படிங்கிற அளவில் அடித்து துவைச்சி புழிஞ்சு எடுக்கிறதுல கெட்டிக்காரர். 2 பேருமே அடிக்கிறவங்க தான். அதில் அவர் அடித்தா வெளியே தெரியாது, இவர் அடித்தா வெளியே தெரியும். இப்படிப்பட்ட சூழலில் அந்த காலகட்டத்தில் இந்த சனி பகவான் வக்கரம் வேற ஆயிருந்தார். அட்டேங்கப்பா, சும்மா இருந்தாலே அடித்து துவைச்சி எடுத்துருவார், இவர் வக்கரம் வேற ஆகுறாராக்கும் அப்படிங்கிற கணக்கு. அது வக்கரிக்கும் பொழுது தன்னுடைய நிலைமையை இழந்து மாற்றி செயல்படக்கூடிய காலகட்டம். அப்படிப்பட்ட கட்டத்தில் தான் குரு என்ற வியாழன் கிரகம், அவர் ஒரு பெரியவர், அவர் ஒரு குருநாதர்.
இந்த குருநாதருக்கு மட்டும்தான் பலே முரடர்களெல்லாம் கட்டுப்படக்கூடியவர்கள். எப்பேற்பட்ட பெரிய ரவுடியாக இருந்தாலும் இந்த குரு பகவானுடைய பார்வைக்கு மட்டும் கட்டுப்படுறவங்க. அவர் பார்த்தாலே போதும் அப்படிங்கிற கட்டம், அதுதான் குரு பகவான். இவங்க இந்த பெரிய ரவுடிகள்னு சொல்லக்கூடியதெல்லாம் இந்த சனியும் ராகுவும் தான். இவங்களை மற்ற எந்த கிரகங்களாலும் அடக்க முடியாது. குருவின் பார்வைக்கு மட்டும் கட்டுப்படக்கூடியவர்கள். குருவின் பார்வைக்கு இவங்க மட்டும் இல்லை, எல்லா கிரகங்களுமே கட்டுப்படக்கூடியவங்க தான். இந்த சூழலில் விருச்சிகத்திற்கு 7ஆம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு போயிட்டார். என்ன சாமி எல்லாம் விவகாரமாக சொல்லிக்கிட்டு வாரீங்க, விவரமாக கூட சொல்லலை, விவகாரமாக சொல்லிக்கிட்டு வாரீங்களே சாமி. 7ஆம் இடத்துல இருக்கிறவரை போய் 8ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. அவர் நல்லது எப்படி செய்வார்? மறைந்தாலும் கூட அவர் பார்வை என்னன்னு சொன்னால், தன் 9ஆம் பார்வையாக சிறப்பு பார்வையினால இந்த சனியையும் ராகுவையும் பார்க்கின்றார். இதுதான் முக்கியமான விஷயம். இவருடைய பார்வையினாலே வக்கரம் பெற்ற சனியும் அவரோடு சேர்ந்த ராகுவும் கெடுப்பதற்கு பதிலாக கொடுக்கக்கூடிய யோகத்தில் அவங்க இருக்கிறாங்க. வேற வழி இல்லை. மேலிடத்து உத்தரவு சொல்கிறாங்க இல்லையா, அவர் என்னையா திடீர்னு அவர் அடித்து துவைக்கிறவர் திடீர்னு எல்லாருக்கும் நன்கொடை வழங்கிக்கிட்டு இருக்கிறாரு, ஆளாளுக்கு 1 லட்ச ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்காரு, என்ன விஷயம்னு கேட்டால் மேலிடத்து உத்தரவியா, கண்டுக்கிடாத, கொடுக்குறத 1 லட்சம் கொடுக்குறாள் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறது போல் அவங்களுக்கு மேலிடத்து உத்தரவு அப்படி. ஆகையினால் அவங்க எந்த இடத்துல இருந்து போட்டு நமக்கு என்ன, அவங்க நல்லது செய்ய போகிறாங்க, அதுதான் விஷயம். இந்த நல்லது செய்யக்கூடிய கட்டத்திலே அந்த வக்கர சனியானவரும் ராகுவும் இருக்கிறாங்க. நாம் இப்போ வரம் தரும் சனி அப்படிங்கிற கணக்கைத்தான் நம்ம எடுத்திருக்கிறோம். வக்கரமான வரம் தரும் சனி. இப்படிப்பட்ட யோக நிலையை இந்த சனி கையாளுகின்றார். அவருடைய கையாளுகையினால் விருச்சிகத்திலே பிறந்த உங்களுக்கு என்னென்ன நன்மைகளையெல்லாம் வழங்கப் போகின்றார். குறிப்பாக சனிக்கிழமை அன்று சனி கோரை அப்படின்னு ஒரு கட்டம் வரும். அது காலையில் எழுந்த உடனே 6 to 7 சனி கோரை தான். வரிசையாக அதிலிருந்து 7 கிரகங்களும் ஒவ்வொரு மணி நேரம் எடுத்துக்கிடுவாங்க. மறுபடியும் சனியினுடைய கோரை வந்துடும். அப்போ சனி கோரை அந்த நேரத்தில் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்யுங்கள். அல்லங்கில் சனி பகவானுக்கு அந்த நவக்கிரகங்கள் உள்ள சனிக்கு அருகாமையில் கொஞ்சம் நடந்து போகிறவாளுக்கு இடைஞ்சல் இல்லாமல், தொந்தரவு இல்லாமல் ஒரு ஓரமாக உட்கார்ந்து உங்களுடைய கோரிக்கை எதுவோ அதை உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணுங்க. ஒரு 5 நிமிடம் உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணுனா போதும். அந்த சனி கோரையிலே, சனிக்கிழமை என்று சனி கோரையிலே பண்ணக்கூடிய அந்த பிரார்த்தனை, இறைவன் இருக்கிறார் இல்லை அதெல்லாம் நீங்கள் நம்புகிறீர்களோ இல்லையோ விட்டுருங்க. பிரபஞ்சத்தின் மூலமாக உங்களுடைய கோரிக்கை அந்த பிரபஞ்சத்திற்கு கேட்கப்பட்டு உங்களுக்கு வேண்டிய அந்த ஒரு காரியத்தை அது நிறைவேற்றி கொடுக்கும். ஏகப்பட்டதை கேட்கப்படாது. ஏதாவது ஒரு குறிக்கோள் மட்டும், நீங்கள் அடைகின்ற குறிக்கோள், அதை மட்டும் கேளுங்க. அந்த கோரிக்கை கண்டிப்பாக 17/11/25க்குள்ள அந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுப்பார்கள் பிரபஞ்சம். சனி ஈஸ்வரனை நோக்கிய அந்த பிரார்த்தனை, நான் சொல்லக்கூடியது சனியை மையமாக வைத்து அவரை மையமாக மனதிலே நிலை நிறுத்தி அந்த பிரார்த்தனையை மேற்கொள்ளுங்கள். கட்டாயம் உங்களுடைய கோரிக்கை செவி சாய்க்கப்படும். குறிப்பாக ஒரு கோரிக்கை, ஒரே ஒரு கோரிக்கை, எனக்கு வாழ்க்கையிலே இந்த தொழில் சிறந்து விளங்க வேண்டும், அப்படி இல்லை இந்த வாழ்க்கையிலே எனக்கு இந்த வேலை கிடைக்கப்பெற வேண்டும். உங்களுடைய தகுதிக்குரிய வேலையாக கேட்கணும். படித்தது பிஇ படிச்சுட்டு எனக்கு வாத்தியார் வேலை வேணும்னு கேட்கக்கூடாது. பிஇ படிச்சுட்டு எனக்கு மெடிக்கல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் வேலை வேணும்னு கேட்கப்படாது. என்ன படிப்பு படிச்சிருக்கீங்களோ அதுக்கு என்ன வேலை கிடைக்குமோ அந்த வேலையை கேட்கலாம். ஏன்னா நீங்கள் என்ன கோரிக்கை வேணும்னாலும் நிறைவேறும்னு சொல்கிறதுனால அடுத்தவன் பொண்டாட்டி எனக்கு வேணும்னு கேட்டப்படாது. இந்த மாதிரியெல்லாம் சில பேர் ஏடா கூடமாக கேள்விகள்லாம் கேட்பாங்க. அதனால் உங்களுக்கு முதல்லையே சொல்லிடுறேன், உங்களுடைய தகுதி எதுவோ அந்த தகுதிக்கு என்ன வேலை கிடைக்குமோ அதை வேண்டும் அப்படின்னு கேளுங்க.
அது கூட கிடைக்காம தானே நம்ம இருக்கிறோம், சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அது உதாரணத்துக்காக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த நான் சொல்கிறது உதாரணம் தான் சொல்கிறேன். அந்த கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேறும். இந்த மாதிரியாக சனிக்கிழமையன்று சனி கோரையிலே சனீஸ்வரனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. அர்ச்சனை பண்ணிட்டு அந்த சனிக்கு பக்கத்தில் உட்கார்ந்து, சனிக்கு பக்கத்துலன்னா அவர் பக்கத்தில் 9 கிரகம் சுற்றி உட்கார்ந்துருப்பாங்க. அது அவருடைய எல்லையில் அந்த 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 ஏரியாவில் அங்கே மற்றவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் ஒரு ஓரமாக உட்கார்ந்து சம்மணம் விட்டு தியானம் பண்ணுங்க. இது கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பார். இனி இந்த வக்கர சனி உங்களுக்கு அவர் என்ன செய்ய போறாருங்கிறத நம்ம பார்க்கலாம். 1ஆம் இடத்திற்கு 4ஆம் இடத்திலே வக்கர சனியானவர் குருவின் பார்வையை பெற்று விளங்குகின்றார். 4ஆம் வீடு என்பது தாய், சுகம், கல்வியை குறிக்கும். வீடு, வாசல், வாகனத்தையும் குறிக்கும். அந்த விடத்திலே இருக்கின்ற ராகுவினாலும் சனியினாலும் பல வகையிலும் இடைஞ்சல், தொந்தரவு, சிரமங்களை இதுவரை சந்தித்து கொண்டு வந்தீர்கள். இந்த குருவின் பார்வை விழுகின்ற இந்த தருணத்திலே அந்த சனி வக்கரம் பெற்று விளங்குகின்ற இந்த தருணத்திலே 2/7/2025 முதல் அன்றைக்குத்தான் அவர் சனி வக்கரம் அடைகின்றார். வரம் தரும் வக்கர சனி என்பவர் அந்த காலகட்டத்திலிருந்து உங்களுக்கு வேலையை செய்கின்றார். 2/7/2025 புதன்கிழமை பிற்பகல் 3:12 அளவிலிருந்து தொடங்கி புரட்டாதி 3ஆம் பாதத்திலே வக்கரிக்கின்றவர் 21/8/2025 புரட்டாதி 2 வக்கிரம். அது பின்ன 3/10/2025 புரட்டாதி 1 வக்கிரம். அது பின்ன 17/11/2025 புரட்டாதி 1ஆம் பாதத்திலே வக்கிரம் நிறைவு பெறுகின்றார். அது பின்ன அவர் புரட்டாதி 2ஆம் பாதத்துக்கு போவார், 3ஆம் பாதத்துக்கு போவார். அடுத்து 4ஆம் பாதத்துக்கு போகிறது 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி அன்று மீன மகா சனிப்பெயர்ச்சி என்று வெளியிடுவோம். அந்த கட்டத்தில் மீனத்துக்குள்ள சனி பிரவேசிக்கின்றார். அது புரட்டாதி 4ஆம் பாதம் ஆகும். ஆக நம்ம எடுத்துக்கொண்ட சப்ஜெக்ட் என்பது 2/7/2025 முதல் 17/11/2025 வரை உள்ள காலமாகும். இந்த காலகட்டம்தான் சனி உங்களுக்கு வரம் தரக்கூடியவராக பிரகாசம் பெறுகின்றார். ஒரு கெட்டவன் ஆகிய நல்லவன் உங்கள் வாழ்க்கையிலே அருளை பொழிகின்ற ஒரு காலகட்டம் ஆகும். இந்த காலகட்டம் என்பது அந்த 4ஆம் இடத்திலே இருக்கின்ற அந்த சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய கட்டமாக வந்திருக்கின்றது. ஆகையினாலே இழந்தவர்களெல்லாம் சுகம் பெறக்கூடிய காலகட்டம். சுகம் இழந்தவர்கள் எல்லாம் சுகத்தை அடைகின்ற ஒரு காலகட்டம். நீங்கள் எவ்வளவு சங்கடத்தை அனுபவித்திருந்த போதிலும் இந்த காலகட்டத்திலே நல்ல சுகம் பெறுவீர்கள். வீடு வாசல் ரொம்ப சங்கடத்தில் குழப்பத்தில் இருந்து கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த வீட்டின் மூலமாக சந்தோஷம் பெருகக்கூடிய அருளை அவர் புரிவார். அதே போல வண்டி வாகனங்களில் ஏகப்பட்ட நஷ்டங்களை சந்தித்து கொண்டு வந்த உங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த வண்டி வாகனத்தின் மூலமாகவே உங்களுக்கு லாபங்களை அருள்கின்ற ஒரு காலகட்டமாக விளங்கும். விருச்சிக ராசியிலே பிறந்த மாணவ மாணவிக மணிகள் படிப்பில் ரொம்ப தொய்வு கண்டிருப்பீர்கள். இனி இந்த 2/7/2025 முதல் இந்த வகையிலே உங்களுக்கு கல்வியில் வளர்ச்சியும் திறமையும் வெளிப்படக்கூடிய ஒரு வாய்ப்பை சனி அருள் புரிகின்றார். அடுத்தபடியாக 2ஆம் இடத்திற்கு 3ஆம் இடத்திலே அந்த சனி வக்கரமாகி இருக்கின்ற காரணத்தினாலும் குருவின் பார்வையை பெறுகின்ற இந்த காலகட்டத்தினால் தனமுடை விலகும். தனமுடை என்றால் தன பிரச்சனை விலகும். டப்பு பைசா கிடைப்பதிலே இருந்து வந்த சிக்கல் விலகி தனம் பெருகக்கூடிய ஒரு காலகட்டம். அதே போல வாழ்க்கை வசதிகள் நிறையக்கூடிய ஒரு காலகட்டம். வாய்மொழி வித்தைகள் வாயினால் உங்களுக்கு லாபம் பெருகக்கூடிய காலகட்டம். அடுத்தபடியாக 3ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே
தைரியம், வீரியம், பராக்கிரமம் இதுவரையிலும் காணாமல் போயிருச்சு. ஏன் காணாமல் போயிருச்சுன்னு சொன்னால், உங்களை ஆதரிப்பதற்கு யாருமே இல்லை. உங்ககிட்ட பைசா இல்லை, அதனால் எல்லாரும் விலகி போயிட்டாங்க. ஆகையினாலே தைரியம் இழந்து விட்டீர்கள். ஆகையினாலே தாம்பத்திய சுகம் கூட கிடைக்காமலே போய்விட்டது, ஏமாத்திருச்சு, அவ்வளவுதான். கிடைக்க வேண்டிய சுகத்தை தடை செய்து விட்டது பொருளாதாரம் என்பது. பொருளாதாரம் ஏன் போச்சு அப்படின்னு சொன்னால், உங்களுடைய பொருளாதாரத்தை மற்றவர்கள் அபகரித்து கொண்டார்கள். இதுதான் ஏற்கனவே நடந்துச்சு. இதிலிருந்து விடுபட்டு உங்களுடைய தைரியத்தை மேல் நோக்கி வளரச் செய்து உங்களுடைய பொருளாதாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய வகையிலே இந்த சனி வக்கரம் ஆகி குருவின் பார்வையை பெறுகின்ற காரணத்தினாலே அவ்வளவையும் என்னென்னலாம் இழந்தீர்களோ அவ்வளவையும் திரும்ப கொண்டு வந்து சேர்த்துருவார். 3ஆம் இடம் தாம்பத்தியம் வலிமையாக கிடைக்கும், அற்புதமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆக சுகத்தை இழந்தவர்கள் திரும்ப மீண்டும் சுகம் பெறுவீர்கள் என்று ஏற்கனவே சொன்னேன். 4ஆம் இடத்து பலனை சொல்லும்போது சொல்லியிருந்தேன். 4ஆம் இடத்துக்கு 1ஆம் இடத்தில் அவர் இருக்கிறார். ஆக தாய் சுகம் கல்வி வலிமையடையும், பெருமை பெறும், தாய் வழி உறவு வலிமை பெறும், தாய் வீட்டு சீதனங்கள், இது பெண்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம். தாய் வழி வீட்டு மூலமாக உயிர் சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்கும். 5ஆம் இடத்திற்கு 12ஆம் இடத்திலே இவங்க இப்படி வக்கரம் பெற்று சனி வியாழன் குருவின் பார்வையை பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே பூர்வ புண்ணியத்திற்காக நீங்கள் செலவு செய்ததெல்லாம் வீண் போகாமல் திரும்ப மீண்டும் உங்களுக்கு ரெஃப்ளெக்ஷன் கிடைக்கக்கூடிய வகையிலே, கழிந்த ஜென்மத்தில் ஒரு 5 ரூபா தானம் பண்ணியிருப்பீங்க, இப்போ 5000 ரூபாயா வந்து சேரும். கழிந்த ஜென்மத்திலே ஒருத்தருக்கு யாருக்காவது திருமணம் பண்ணி வச்சிருப்பீங்க, அதன் மூலமாக இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய ஒரு யோகம் தேடி வரும், மற்றவர்களால் தேடி வரும். அப்படிப்பட்ட யோக பலன் இந்த காலகட்டத்தில் இருக்கின்றது. பிள்ளைகள் மூலமாக செலவுகள் ஏராளமாக நீங்கள் கண்டுட்டீங்க. இதே பிள்ளைகள் மூலமாக இனி உங்களுக்கு வரவுகளை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அப்படின்னா என்ன? பிள்ளைகள் வேலைக்கு போயிடுவாங்க, பிள்ளைகளால் வருமானம் கிடைக்கப் பெறுவீர்கள். இந்த மாதிரியான ஒரு யோக அமைப்பு. உற்றார் உறவினர்கள் இப்பொழுது உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம். ஏற்கனவே விருச்சிக ராசியிலே பிறந்தவர்கள் கணவன் மனைவி பிரச்சனைகளால் பெரும் இழப்பீட்டை சந்தித்து இருப்பீர்கள். அந்த இழப்பீட்டை தாக்கக்கூடிய வகையிலே இளம் பெண் ஒருத்தி உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக விளங்கும். இதெல்லாம் பூர்வ புண்ணிய வகையிலே சேரும். அந்த புண்ணியத்தின் வசமாக எங்கேயோ எப்போதோ ஒரு இளங்கன்னி பெண்ணுக்கு நீங்கள் உதவி செஞ்சிருப்பீங்க. அந்த உதவி பேருதவியாக அவளுக்கு வாழ்க்கையிலே மறுமலர்ச்சியை கொடுத்திருக்கும். அந்த வினை என்றால் இந்த வினை நல்ல இடத்தில் நல்ல வினை. அது வினை என்றால் பொது. நல்வினையா தீவினையா? இப்போ நல்வினையை விதைச்சதனாலே கிடைக்கக்கூடிய நல்வினைகள், அந்த வினையின் தாக்கம் இப்பொழுது உங்களுக்கு இளம் கன்னிப்பெண் ரூபத்திலே உங்களுக்கு தொடர்பு கிடைக்கும். அந்த இளம் பெண்ணானவள் ஒரு அதிகாரம் படைத்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவளாக இருப்பாள். அப்படிப்பட்ட பெண்ணுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். அந்த தொடர்பின் மூலமாக வாழ்க்கையிலே நீங்கள் மறுமலர்ச்சியை பெறக்கூடிய காலகட்டம். முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அப்படின்னு இதைத்தான் சொல்லியிருக்கிறாங்க. முன்னால் என்ன நம்ம போட்டோமோ அது பின்னால் நம்மளுக்கு கிடைக்கும். அரிசி நெல்லை போட்டோம்னா நெல் கிடைக்கும், சோளம் போட்டோம்னா சோளம் கிடைக்கும். நித்திய கல்யாணியை போட்டால் நித்திய கல்யாணி தான் கிடைக்கும். நித்திய கல்யாணி என்பது மூச்சை நிப்பாட்டக்கூடிய ஒரு செடி, அதாவது விஷச்செடி. நித்திய கல்யாணியை போட்டுட்டு நம்ம நெல் விளையும் எதிர்பார்க்கப்படாது இல்லையா? அதனால் முற்பகல் செய்யும். முற்பகல் என்ன பண்ணுனமோ பிற்பகல் அது விளையும். இதுதான் பூர்வ புண்ணியத்தினுடைய எஃபெக்ட். 5ஆம் இடம். 5ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துல அவங்க இருக்கிறாங்க. ஸோ 12ஆம் இடத்துல இயல்பு நிலையில் இல்லை, வக்கிர நிலையில் இருக்கிறாங்க. குருவின் பார்வையை பெற்று இருக்கிறாங்க. வீடு கொடுத்தவன் தான் 8ஆம் இடத்துல இருந்து கொண்டு பார்த்துட்டு இருக்கிறான். வீடு கொடுத்தவன் யார்? அந்த 5ஆம் இடத்துக்கு வீட்டுக்கு சொந்தக்காரன். 5ஆம் இடத்துக்கு சொந்தக்காரன் 5ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. உங்களுடைய வீட்டுக்கு விருச்சிகத்திற்கு 8ஆம் இடத்துல ஒளிந்து கொண்டு விட்டார். அப்படி ஒளிந்து கொண்டவரால் என்ன பிரயோஜனம்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி நான் ஒளிஞ்சுக்கிட்டாலும் உனக்கு நல்லது செய்வேன்பா அப்படின்னு சொல்லி அந்த வக்கரமான சனியை குரு பார்த்து கொண்டு இருக்கின்ற காரணத்தினாலே, இந்த குரு பார்க்கின்ற காரணத்தினால தான் இந்த சனி வரம் தரக்கூடியவராக மாறியிருக்கார். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க.
ஆகையினால் பூர்வ புண்ணியத்தின் பலனாகத்தான் உங்களுக்கு இப்பொழுது நல்ல மங்கை, மங்கை, அதிலும் அதிகாரம் படைத்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு மங்கையின் தொடர்பு கிடைக்க பெற்று வாழ்க்கையிலே முன்னுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அவள் மூலமாக கிடைக்கப் போகின்றது. அது உங்கள் பிள்ளைகள் மூலமாக கூட அது ஏற்படலாம். உங்களுடைய முன்னோர்கள் யாரோ ஒருத்தர் மூலமாக கூட சொல்லி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கலாம். ஆகைய எந்த ரூபத்திலும் ஒரு ரூபத்தில் மங்கை, அதிலும் ஒரு கண்ணியம் மிக்க, அதிகாரம் மிக்க படைத்தவளாக வந்து சேருவாள். 6ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்திலே இந்த மாதிரி குருவின் பார்வை பெற்று அந்த சனி வக்கரத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே கடன் காட்சிகள் எல்லாம் உங்களை விட்டு விலகக்கூடிய காலகட்டம். திடீர்னு எப்படியா கடன்லாம் விலகும், அதுக்குண்டான ஒரு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அந்த பகவான் உங்களுக்கு வழங்குவார். சந்தர்ப்பங்கள் தான் மனுஷனுக்கு காரணம். கடன் படுவதும் சந்தர்ப்பம்தான், கடனை முடிப்பதும் சந்தர்ப்பம்தான். முடிக்கவே, அதாவது தீரவே தீராத கடன் அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அது ஏதோ ஒரு ரூட்டில் வந்து தீரக்கூடிய ஒரு வகை உண்டு. எதுக்கும் தீர்மானம் உண்டு என்பதுதான் உலக வழக்கம். எதுக்குமே தீர்மானமே கிடையாதியா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது மனுஷனுக்கு. அது தீர்மானம் தீர்த்து வைப்பதற்கு ஒருத்தன் வருவான், இங்கே ஒருத்தி வருகின்றான், அவ்வளவு. கடன் கட்டுக்குள் அடங்கும். ரொம்ப மோசமாக இருக்கக்கூடிய கடன்கள் அடைபட்டு விடும், உங்களை விட்டு விலகிவிடும். அதே போல சத்துருக்கள் மூலமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு யோக அமைப்பு. சத்துருக்களே உங்களுக்கு முன் வருவார்கள் உதவி செய்வதற்கு. இதெல்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சி இல்லையா? அந்த சத்துருக்கள் யாரு? உங்க இரத்த கலப்பு சம்பந்தப்பட்டவர்கள் தான். அவங்க தானே எப்பயுமே சத்துருவா இருக்கிறாங்க. அவர்களே உங்களுக்கு இடைஞ்சல் பண்ணுவது உங்களுக்கு சந்தர்ப்பம் சாதகமாக மாறிவிடும். அவங்க செய்யக்கூடிய இன்னல்கள் உங்களுக்கு வந்து மாலையாக வந்து விழுந்துவிடும். கர்ணனை தொலைத்தெடுத்த அம்பு மாலையாக எப்படி விழுந்ததோ அதுபோல உங்கள் மீது கணை தொடுக்கின்ற போர்க்கணைகள், அகம்பாத கணைகள், வீண் பழிக்கணைகள் எல்லாம் உங்களுக்கு பொன் மாலையாக விழுந்து விடும். அந்த மாதிரியான ஒரு யோக அமைப்பை வக்கரம்ப, அதாவது குருவின் பார்வை பெற்ற வக்கரச்சனி செய்வார். நோய் நொடிகள் மெல்ல மெல்ல குறையும். 7ஆம் இடத்திற்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே நண்பர்கள் கூட்டம் பெருகும். உங்கள் சமுதாயத்தில் அல்ல, அந்நிய ஜாதி மதத்திலே உள்ள நண்பர்கள் கூட்டம் பெருகும். அதில் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அமைவார்கள். தூரத்து உறவினர்களை விட தூரத்து நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். அதே போல் கூட்டாளிகள், கூட்டு தொழில் இனிமே ஒச்சிருவோம், இனிமே கட்டுப்படியாகாதுப்பா, உடைச்சிருவோம் அல்லது முடிச்சிருவோம் என்ற முடிவில் வந்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய ஆசிலேஷன் எண்ணங்களுக்கு அதை உடைக்கக்கூடிய வகையிலே திடீரென்று அந்த வியாபாரம், தொழில் சிறப்பாக நடக்கும். ஆகினாலே கூட்டணி உடைபடாமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். கூட்டணியை இப்பொழுது உடைக்க வேண்டாம். இனிமேல் தான் உங்களுக்கு வாழ்க்கை வளமாக போகின்றது. அதே கூட்டணி தொடரட்டும், சிறப்பாகவே இருக்கின்றது. ஆக நண்பர்கள் கூட்டம், கூட்டாளி சம்பந்தப்பட்ட வகையிலே நல்ல யோகம் இருக்கின்றது. அதே போல் மனைவி மூலமாக, மனைவி சில சமயங்களில் கோச்சிக்கிட்டு போயிருக்கலாம், கோச்சுண்டு அவள் ஆற்றுக்கு போயிருப்பாள். அதே போல் மனைவி சண்டை, வீட்டுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கலாம். இவைகளெல்லாம் ஓய பெறக்கூடிய ஒரு காலகட்டம். இது போக ஏற்கனவே பூர்வ புண்ணியத்தின் வலிமை பெற்று விளங்குகின்ற காரணத்தினாலே மங்கை ஒருத்தி வருகின்றாள்னு சொன்னேன். இது 7ஆம் இடத்துக்கு 11ஆம் வீடு தான் 5ஆம் வீடு. ஆகையினாலே அந்த மங்கையின் தொடர்பு வலுக்கக்கூடிய காலகட்டம். ஆக வாழ்க்கையிலே கீழ்நோக்கி சென்று கொண்டிருந்த உங்களுக்கு ஒரு படி மேலே ஏறக்கூடிய வாய்ப்பு தொடங்கிவிட்டது. இனிமேல் வாழ்க்கையில் ஏற முடியுமா என்று கேள்வி கொண்டிருந்த, சந்தேகத்தில் இருந்த உங்களுக்கு ஒரு முதல் படி எடுத்து வைக்கக்கூடிய காலகட்டத்தை இந்த குருவின் பார்வை பெற்ற வக்கரச்சனி வழங்குகின்றார். ஆக இது முதல் இந்த படிக்கட்டுகள் உங்களுக்கு மேலே மேலே சென்று காட்டுமே தவிர இனிமேல் உங்களுக்கு கீழே இறங்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அடுத்து 8ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலும், 8ஆம் இடத்துல அந்த நல்லவர் ஒருத்தர் அங்கே போய் உட்கார்ந்திருக்கின்ற காரணத்தினாலும் ஆயுள் பலம் இருக்கின்றது. சந்தேகம் வேண்டாம். ஒரு வயதானவராக இருக்கக்கூடிய காலகட்டத்திலும் சரி,
இப்போ 70 வயசு 80 வயசு நாங்கள் விருச்சிக ராசியில் பிறந்திருக்கிறேன் சாமி, எனக்கு என்ன சொல்ல போகிறீங்க, எனக்கு வேதனையாக இருக்குது அப்படின்னா வேதனை விலகும், ஆயுள் நீடிக்கும், பயப்பட வேண்டாம், தைரியமாக இருங்கள். உங்களுக்கு இப்பொழுது வாழ்க்கையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு யோகத்தை இந்த வக்கரச்சனி கொடுக்க மாட்டார். இனி உங்களுக்கு ஒரு நிம்மதியும் ஆரோக்கியமும் கொடுத்து உங்களை அழகு பார்ப்பார். மருந்து மாத்திரைகள் குறையும், தைரியம் பெருகும், ஆரோக்கியம் பெருகும், கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருப்பீங்க. சந்தோஷம்தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு இந்த வழிகோலக்கூடிய காலகட்டம். இனி உற்றார் உறவினர்கள் பேரப்பிள்ளைகளோடு சேர்ந்து விளையாடக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு தருகின்றார். ஆகையினாலே ஆயுள் பலம் நீடிக்கும். அடுத்தபடியாக 9ஆம் இடத்திற்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தோப்பனார் வர்க்கம் இடைஞ்சல் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் கணக்கு. 9ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல சனி ராகு இருந்தாங்கன்னா அந்த வழிவகையில் தொல்லை தாங்க முடியாதுன்னு தான் சொல்லணும். இங்கே நிலை மாறிய சனி அப்படிங்கும்போது அந்த தொல்லை துயரங்கள் எல்லாமே, சங்கடங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக மாறிவிடும், யோகமாக மாறிவிடும். அந்த மாதிரி யோகத்திலே இந்த வக்கரச்சனி கொடுப்பார். குரு பார்த்த வக்கரச்சனி கொடுப்பார். ஆக 9ஆம் வீடு வலுவடைகின்ற காரணத்தினாலே பாக்கியம் பெறுகின்றது. நீங்கள் இப்பொழுது உண்மையிலேயே சுகத்தை அனுபவிக்கக்கூடிய பாக்கியசாலியாக மாறுகின்றீர்கள். கொஞ்சம் முகம் கலகலப்பாக இருக்கும், ஒரு அழகு முகமாக, அழகு சொரூபமாக காட்சி கொடுப்பீர்கள். வீரத்தின் அடையாளம் உங்கள் முகத்திலே காணப்படக்கூடிய ஒரு தோற்றம் கொண்டு வந்து சேர்க்கும். ஆக தைரியம் பிறக்கத்தான் முகம் பொலிவடையும், ஜொலிவடையும், பிரகாசம் பொருந்தும். அப்படிப்பட்ட யோகம் பாக்கியம் வலுவடைகின்றது. ஸோ தோப்பனார் வர்க்கங்களால் ஆறுதலாக இருக்கும், கெடுக்க மாட்டாங்க. 10ஆம் இடத்திற்கு 7ஆம் இடத்திலே வக்கரித்திருக்கின்ற காரணத்தினாலே குரு பார்த்த சனி பார்க்கின்ற வக்கரச்சனியானவர் உங்களுக்கு தொழில் உத்தியோகம் மேன்மையை கொடுப்பார். இதுவரையும் உங்களுக்கு வேலையே காலி போயிருக்கும். சில பேருக்கு கம்பெனி இன்னொருத்தன் பிடிக்கிட்டே போயிருப்பான். எவனோ வந்தான் ஐயா, பிடிக்கிட்டு போயிட்டான் ஐயா, நான் அங்கே வச்சுருந்தேன், 10 நாள் லீவ் ஓட்டு போயிருந்தேன், கம்பெனி இன்னொரு இடத்துல கம்பெனி ஓடிக்கிட்டு இருக்கு, என்னையா அப்படின்னு சொன்னால் நான் ஏற்கனவே லைசன்ஸை மாற்றிட்டேயா அப்படிங்கிறான். இந்த மாதிரியாக இழந்தவர்களுக்கெல்லாம் மீண்டும் ஒரு புதிய பொலிவு, புதிய ஒரு தொழில் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு, அவனுக்கு எதிராகவே நீங்கள் இப்பொழுது நல்ல நிலைமையிலே வாழ்ந்து காட்டக்கூடிய தன்மை 2/7/2025 தொடங்கிவிட்டது. பயப்பட வேண்டாம். உத்தியோகத்தில் சஸ்பெண்ட் ஆகியிருப்பீங்க நிறைய பேர், அவர்களுக்கெல்லாம் மீண்டும் பணி ஆணை கிடைக்கப் பெறுவீர்கள். சில பேர் டிஸ்மிஸ் ஆகியிருப்பாங்க, அவங்க கதையெல்லாம் வேற. அவர்களுக்கெல்லாம் புதிய உத்தியோகம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஆல்ரெடி உத்தியோகத்தில் இருந்து பணிச்சுமையின் காரணமாக நொஞ்சு போய் இருப்பவர்களுக்கு வேற வழி இல்லாம மூச்சு விடக்கூட முடியாமல் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த பணிச்சுமை குறையும். உடைய நடத்தையின் காரணமாக உங்களுக்கு இப்பொழுது பணிச்சுமையை குறைத்து சம்பள உயர்வை கூட்டக்கூடிய ஒரு காலகட்டம். தொழில் வியாபாரம் இவைகள்லாம் சிறந்து விளங்கும். நின்று போன தொழில், நின்று போன வியாபாரம் மீண்டும் சூடு பிடிக்கும். நல்ல யோகத்தை, நல்ல வருமானத்தை கொண்டு வரும். அடுத்தபடியாக 11ஆம் இடத்திற்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே 11ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துல வக்கரித்து இருக்கலாம். லாபங்கள் அள்ளி கொண்டு வந்து சேர்க்கும். மூத்தோர்கள் உங்களுக்கு பயனுள்ளவர்களாக இருப்பார்கள். லாபங்கள் விதவிதமாக வந்து சேரும். பலமுனை மார்க்கம் வருமானம் கிடைக்கும். வருமானம் கிடைச்சிருச்சுனாலே சந்தோஷம் தானே மனுஷனுக்கு. வருமானம் இல்லாமத்தானே சிக்கல் எல்லாமே இருக்கு. வருமானம் வந்துருச்சுன்னு சொன்னால் சாதாரண ஜூஸு ஆப்பிள் ஜூஸாக மாறிடும் இல்லையா, ஆத்துக்காரி மூலமாக. அது போல் அந்த மாதிரி கல்யாண பரிசு படத்தில் இப்படித்தான் வரும். இதெல்லாம் வேறு மாதிரி சொல்லுவாங்க. அடேங்கப்பா ஆப்பிள் ஜூஸு 5000 கொண்டு வந்தால் வேறு மாதிரி சொல்லுவார், ஒரு ஆட்டுக்காலி சொட்டுன்னு ஒன்று சொல்லுவார். ஆகையினால் அந்த மாதிரி யோகத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய காலகட்டம். 12ஆம் இடத்திற்கு 5ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே அந்த பூர்வ புண்ணிய செலவுகள் தொடரும். பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொன்னால் குலதெய்வ கோவில் வழிபாடு இந்த காலகட்டத்தில் சிறப்படையும். இப்போ உள்ள கட்டத்தில் வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமை குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அது உங்களுடைய கோரிக்கையை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்கும்.
ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நவக்கிரகங்களில் சனியை தியானம் பண்ணுங்க சனிக்கிழமைன்னு. இங்கே வியாழக்கிழமையோ அல்லங்கில் சனிக்கிழமையோ குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, சர்க்கரை பொங்கல் வச்சு எல்லாருக்கும் கொடுத்து நீங்களும் சாப்பிட்டுட்டு வாங்க. அந்த இறைவன் உங்கள் கூடவே வந்து உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அத்தனையும் நிறைவேற்றி கொடுப்பார். இந்த வரம் தரும் பக்கிரச்சனியானவர் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க போகின்றார். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை மறுமலர்ச்சி வாழ்க்கையாக விளங்கும். அந்த வாழ்க்கையே போயிடுச்சுன்னு நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு மீண்டும் வாழ்க்கை துளிர்விடத் தொடங்கிவிட்டது. நன்றி, வணக்கம்.